வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. இன்னைக்கு கண்ணா 2 லட்டு சாப்பிட ஆசையான்ற மாதிரி 2 சிறப்பான சம்பவங்கள் நடந்துருச்சுங்க. ஒன்று, நாங்கெல்லாம் யாருக்கு அஞ்ச மாட்டோம், நாங்கெல்லாம் யார் தெரியுமான்னு சொன்ன மோடி கும்பல் கரப்பான் பூச்சிகளுக்கு அஞ்சி நட்டுங்கி ரிசைன் பண்ணிருக்கு. இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ள என்னை பார்த்தாலே ஓட்டு போட்டுருவேன்னு சொன்ன விஜய் கும்பலை பொடனிலே பொலேர் பொலேர்னு அடிச்சிருக்கு. அதுலயும் நம்ம தம்பி ராஜ்மோகன் இருக்காப்ல வச்சு செஞ்சு அசிங்கப்படுத்தி அனுப்பி இருக்கு இந்த மாணவர் கூட்டம். என்ன நடக்குது தோழர்களே? இந்தியா முழுவதுக்கும் கொண்டாட்ட மனநிலையில இருப்பாங்க. ஏன் உலக நாடுகளே கொண்டாட்ட மனநிலை இருக்கும். மாணவர்கள் கடும் துயரத்திலிருந்து அவமானத்திலிருந்து அடிச்சு நொறுக்கப்பட்டு அரசு பயங்கரவாதத்தால் கடுமையான வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் டெல்லியிலையும் தமிழ்நாட்டிலையும் போராடிய மாணவர்கள். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுதும் போராடிய மாணவர்களுக்கு அதான் நிலைமை. அதுலயும் டெல்லியில ஒரு 20-30 நாள் போராடுவாங்க, அதுக்கப்புறம் எந்திரிச்சு போவாங்க நம்பினவங்க. அவங்க ஸ்ட்ராங்கா உட்கார்ந்த பார்த்து 20 நாளைக்கு மேல போராட்டத்தை போறத பார்த்துட்டு அடிச்சு பத்தி விட்டுருவோம் அப்படின்னு நினைச்சு கைய வைக்க முடிஞ்சிச்சு அன்னைக்கே அவங்க ஆட்டம். மாணவர்கள் மீது கை வச்ச உடனே ஒட்டுமொத்த இந்தியாவும் மோடிக்கு எதிராக திரும்பிச்சு. தர்மேந்திர பிரதான் என்கிற கல்வி அமைச்சருக்கு எதிராக திரும்பிச்சு. ஏன் உலக நாடுகளை இவர்கள் மீது செய்த வன்முறையை கடுமையா கண்டிச்சாங்க. உலக நாடுகளில் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் இந்திய மாணவர்களோடு இந்திய இளைஞர்களோடு கரம் கோர்த்துகின்றார்கள். அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சு. இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டாங்க. இதே தர்மேந்திர பிரதான் தான் சொன்னாரு, 4 கரப்பான் பூச்சியை தூக்குல போட்டோம்னா சரியா போகும்னாரு. அதாவது கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டியினுடைய இந்த போராட்டத்தை ரொம்ப நக்கலா நையாண்டியா 4 கரப்பாம்பூச்சியை தூக்குல போட்டோம்னா முடிச்சிடலாம் அப்படின்னு நம்பினாரு. வெளிப்படையா சொன்னாரு, தூக்குல போட்டா சரியா போகும்னு மிரட்டல் துறையில சொன்னாரு. ஆனா நடந்தது என்ன? 4 கரப்பாம்பூச்சி சேர்ந்து தாமரைய அரின்னு அரிச்சு அந்தல சிந்தலையாக்கி இருக்கு. 2015 லலித் மோடியோடைய ஊழல் வழக்கு வசுந்தரா அவர்களையும் சுஷ்மா சிவராஜ் அவர்களையும் ரிசைன் பண்ணி சொல்லி பயங்கரமா எதிர்கட்சிகள் அழுத்தம் கொடுக்கும் போது நாடாளுமன்றத்துல இந்த காவி கும்பல் சொன்னது என்ன தெரியுமா? நாங்க ஒன்னும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில, அதாவது காங்கிரஸ் கூட்டணியில, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில நாங்க வேற, எங்களை எல்லாம் பணிய வைக்க முடியாது அப்படின்னு வெளிப்படையாகவே நாடாளுமன்றத்துல சொன்னவர். ஒரு முறையும் பணிந்தது இல்லை. 2014 பிறகு பல பிரச்சனைங்க. கொரோனா காலத்துல பிரச்சனை வந்துச்சு. ஹர்ஷவர்தன் என்கிற அமைச்சர் ராஜினாமா செய்யல. விவசாயிகள் போராட்டம் 750 பேர் செத்தாங்க. 1.5 வருஷம் கடுமையான வெயிலையும் மழையிலையும் பனியிலையும் நின்னு போராடினாங்க. அதுக்கும் தலை சாய்க்கல நரேந்திர சிங் தோமர். அன்னைக்கும் மண்டையாட்டுல அவரும் ரிசைன் பண்ணல. ரயில் விபத்துக்கு அஸ்வினி வைஷ்ணவ ரிசைன் பண்ண சொன்னாங்க. தொடர் ரயில் விபத்து அவரும் பண்ணல. இப்போ எஃப்சின் ஃபைல் வந்துச்சு, ஹர்தீப் சிங் அவரும் ரிசைன் பண்ணல. அப்ப யாரு என்ன பண்ணாலும் ரிசைன் பண்ண மாட்டாங்க இந்த ஆளுங்க. நாங்கெல்லாம் அப்படிதான். இப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு நெஞ்ச நிமித்தி நிக்கிற கும்பல் தான் இந்த கும்பல். ஆனா இளைஞர்கள் போராட்டம் பண்ணா நீ எவ்வளவு பெரிய அதிகாரமா இருந்தாலும் அடிச்சு உட்கார வச்சிருவாங்கன்றதுக்கு இந்த போராட்டம், நம்மளுடைய போராட்டம் நடத்தி ஜல்லிக்கட்டு போராட்டம் அதுவும் ஒரு உதாரணம். ஜல்லிக்கட்டு போராட்டம் மொத்த பாஜக அரசையும் உட்கார வச்சது, ஜல்லிக்கட்டு உரிமையை திரும்ப பெற வச்சது. இங்க ஒரு ரிசைன் பண்ண வைக்கிறாங்க. அது இன்னும் போகணும் அந்த போராட்டம்னு வச்சுக்கோங்களேன். வெறும் ரிசைனோ வெறும் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டா எல்லாமே நல்லா போயிரும் நான் நம்பல. நீட்டை ஒழிக்காம மருத்துவத்துக்குள்ள நம்ம பிள்ளைங்க கால் வைக்க முடியாதுன்றதுல நாம தெளிவா இருக்கோம், உறுதியா இருக்கிறோம், நம்புறோம். அதுதான் உண்மையும் கூட, அரசியலும் கூட. ஆனா இவங்க இப்போதைக்கு இந்த தர்மேந்திர பிரதான் போனா போதும் அப்படின்னா தர்மேந்திர பிரதான் அண்ணன் ஒருத்த வந்து உட்கார்ந்துருப்பாரு, தெரியுதுங்களா? இதுதான் சூழலுங்க. இந்த சூழலா இருந்தாலும் முதல் படி வெற்றி. ஏன்னா சோனம் மான்சுக்கு இந்த தம்பிங்க எல்லாரும் பண்ண போராட்டத்துக்கு மிகப்பெரிய வெற்றி, நம்ம பிள்ளைங்க பட்ட அடிக்கு மிகப்பெரிய வெற்றி. இது முதல் படி அப்படின்னாலும் முதப்படியில ஏறிட்டோம், இனி ஏறிட்டே இருப்போம் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வெற்றி. தர்மேந்திர பிரதான் ரொம்ப கண்ணீர் விட்டு கதறி அழுது ரிசைன் பண்ணாரு. என்ன சொல்லி ரிசைன் பண்ணாரு? 10 நாளா இந்த போராட்டத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப கவலை அளிக்கிறது. உங்களுக்கு ஏன்பா கவலையா இருக்கும்? என் பிள்ளைங்க அடிவாங்கன்னா உங்களுக்கு ஏன் கவலையா இருக்க போது? அடிச்சவனுக்கு கல்வி அமைப்பின் மீதான நம்பிக்கையை மீட்டெடுக்க நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்னு இருக்காரு. யாரு? தர்மேந்திர பிரதான். கல்வி அமைப்புகள் மீது நம்பிக்கை உடைக்காம பாதுகாக்கிறாராம், அதுக்காக ரிசைன் பண்றாராம்.
அடேங்கப்பா, நீங்கெல்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. 60,000 பள்ளிக்கூடத்தை மூடுனது நீங்க தானே. 1.5 கோடிக்கு மேல இருக்கிற குழந்தைங்களை கல்வி அறிவற்றவர்களால வட இந்தியாவில தெருவில் நிறுத்துறது நீங்க தானே. நீங்க கல்வி நிலையங்கள் குறித்தும் கல்வி உரிமை குறித்தும் கல்வி அமைப்பின் மீதான நம்பிக்கை குறித்தும் பேசலாமா சங்கிங்க? ஆனா ஒண்ணு தெரியுதுங்க, விழுந்த அட்டி பொடனி அடியா விழுந்திருக்கு, பொழந்து விட்டுருக்காங்க நம்ம பிள்ளைங்க. வச்சு சம்பவம் பண்ணி இந்தியா முழுது போராட்டமா மாறின பிறகு கைய கட்டி வாயை பொத்திட்டு ரிசைன் பண்ணிட்டு கிளம்பி இருக்கு. இது மட்டும் ஒரு சந்தோஷம் இல்லைங்க. இந்த பக்கம் தமிழ்நாட்டுல மாணவர்கள் இயக்கம் கடுமையான போராட்டத்தை நடத்தினாங்க. SFI-யா இருக்கட்டும், மாணவர் பெருமன்றமா இருக்கட்டும், இந்த பக்கம் ஜனநாயக வாலிபர் சங்கமா இருக்கட்டும், இங்க இளைஞர் பெருமன்றமா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இந்த பசங்க எல்லாம் அவங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போராட்டத்தை நடத்தினாங்க. பொதுவான பசங்க, பொதுவான அம்மா அப்பா, பொதுவான எல்லாரும் போய் இந்த போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. நம்ம பார்த்திருக்கோம். இந்த ஆதரவு கொடுக்கறதுல நேத்து, அதாவது ரிசைன் பண்ண போறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கல்வி அமைச்சர் இருக்காப்ல தம்பி ராஜ்மோகன், அவரு போராட்டத்துல பங்கெடுக்க போனாராம். எதுக்கு தம்பி இந்த வெயின் வேலை? அவங்க தான் படிச்ச பிள்ளைங்க, தெளிவா இருக்குங்க, அதுங்க கிட்ட போய் மாட்டக்கூடாதுன்னு திரும்ப சொல்றேன். உள்ள போயிட்டாப்ல நம்ம தம்பிங்க தோழர்கள் புடனில் அடிச்சு பத்தி விட்டாங்க. ஒரு அமைச்சர் என்றும் பாராமல் புடனில் அடிச்சாதான் நமக்கு வருத்தம். என்னதான் இருந்தாலும் நமக்கு 20 வருஷமா தெரிஞ்ச தம்பி வேற. தம்பி லயோலாமணி அவன் நமக்கு தெரிஞ்சவன் தான். தம்பி லயோலாமணியும் ராஜ்மோகனும் உள்ள போறாங்க. போன உடனே மாணவர்கள்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஓய்னு விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரமா கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்களேன். இதே மாதிரி அதுவும் எழுந்து நின்று கோஷம் போட்டு பேச விடாம தடுத்து விட்டாங்க. கூச்சலும் குழப்பமா ஆயிப்போச்சு. மாணவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தரேன்னு போய் அடி வாங்கிட்டு வந்திருக்காப்ல தம்பி. இன்னொரு இடத்துல என்ன ஆகி போச்சுன்னா, அவர் போய் நின்ன உடனே மேரினா 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 மேரினான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பிள்ளைங்க, நம்ம தோழைங்க. மெரினா மெரினான்னு கத்தனோட என்ன செய்யுதுன்னே தெரியல ராஜ்மோகனுக்கு. பாருங்களேன். என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன் மெரினா மெரினா நம்ம பிள்ளைங்க கத்துதுங்க? நீ மெரினா பீச்ல சினிமா படத்தை ஓட்டுவ, மெரினா பீச்ல கிரிக்கெட்டை ஓட்டுவ, ஃபுட்பால ஓட்டுவீங்க. ஆனா மெரினா பீச்ல போராடக்கூடாதா? மெரினா பீச்ல போராடி தானுங்க நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வெற்றியே அடைஞ்சோம். பல லட்சம் இளைஞர்கள் உட்கார இடம் கிடைச்சிச்சு இல்ல. மெரினா பீச் சாதாரண இடம் இல்ல, வரலாற்று இடம். அங்க இருக்கிற சீரணி கலையரங்கம் செம்மை பண்ணப்படணும், அது மக்களுக்கானதான் மாத்தப்படணும். அங்க காந்தி பேசியிருக்காரு, நேரு பேசியிருக்கிறாரு, இந்தியாவின் முக்கியமான தலைவர்கள் அத்தனை பேரும் பேசியிருக்காங்க, அண்ணா, ஜீவானந்தம் அத்தனை பேரும் பேசியிருக்கிறாங்க, கலைஞர் கருணாநிதி உட்பட அத்தனை பேரும் பேசியிருக்கிறாங்க, பெரியார் பேசியிருக்கிறாரு. அவ்வளோ பெரிய இடம் சீரணி கலையரங்கம். அந்த இடத்த நீ பூட்டை போட்டுட்டு, மெரினாவுக்கு பூட்டு போட்டுட்டு இங்க யோகி நாட்டம் பேச வந்தீங்கன்னா அவங்க என்ன விரல் சூப்பிட்டு இருக்க குழந்தைங்க நினைச்சீங்களா? அரசியல் பாடத்தை மக்களுக்கு எடுத்துட்டு இருக்கிற பிள்ளைங்க அதுங்க. அவங்க கிட்ட போய் உட்காந்து பேசினா அப்புறம் அவன் உங்களை ஒண்ணுமே சொல்ல. மெரினா மெரினானா அதுவே செய்தி தான். மெரினா பீச்சை மூடிட்டு இங்க வாய் பொழக்கிறீங்களோ அப்படின்னு கேட்கிற செய்தி தான். வெளியே வர்றாப்லையே போறாப்லையோ ஒரு இடத்துல வெளியே வர்றாரு. அந்த முடிச்சுட்டு அங்க இருக்கிற பசங்க போறா, அண்ணா அண்ணா ராஜ்மோகன் அண்ணா, ஆனா யாரும் மரியாதை குறைச்சலாம் பேசல. அண்ணா ராஜ்மோகன் அண்ணா, ராஜ்மோகன் அண்ணா சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்கண்ணா, பிஜேபி பிஜேபின்னு ஒரே ஒரு தடவை சொல்லுங்கண்ணா. அண்ணா அண்ணா ஒரு 2-3 பேர் ராஜ்மோகன் ஒழிகன்னு கோஷம் போட்டிருக்காங்க. அதுல ஒன்றும் தப்பு இல்லை, அதை அவமானப்படுத்துறது இல்லை. அவங்க அரசியல அவங்க முன்னெடுக்கிறாங்க. ராஜ்மோகன் ஒழிகன்னு 2-3 பேர் பேசிருக்காங்க. ஆனா என்ன பெருசாகி போச்சுன்னா, ஆனா பாஜகன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணா, பிஜேபின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணா அப்படின்னு கலாச்சி விட்டானுங்க தம்பிங்க. ஏன் இந்த கோவம்? நீங்க நல்லவர்களா இருந்தா இத்தனை 100 பேர் போய் பேசியிருக்காங்க. அதே இடத்துல மாற்று கட்சிக்காரங்க பேசியிருக்காங்க, அரசியல் சித்தாந்தத்துல எதிரா நிக்கிறவங்க பேசியிருக்காங்க, அத்தனை பேரும் போயிருக்கிறாங்க. நல்லவங்களா இருந்தா அத்தனை பேரையும் உட்கார வச்சு இவங்க கேக்குறாங்க. அவங்களுக்கு தெரியுது தெரியல தத்து பித்துன்னு கூட பேசுவாங்க, ஆனா உட்கார்ந்து கேட்பாங்க. அவ்வளவு அரசியல் நாகரிகமற்றவர்கள் இல்ல இந்த தோழர்கள். அதை முதல் புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்களேன். அதுல தமிழக அரசின் காவல்துறை நடந்துகிட்ட விதம் பாத்தீங்கன்னா, ஏறக்குறை சென்னையில ஒரு 3 பேர் அரசு மருத்துவமனை அட்மிட் இருக்காங்க. அதே மாதிரி ஈரோட்ல ஒருத்தங்க மருத்துவமனையில் அட்மிட் இருக்காரு, எங்கள் SFI தோழர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுலயும் அட்மிட் இருக்காங்க. அதே மாதிரி
படிக்கக்கூடிய கல்லூரிக்குள்ள, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்குள்ள கல்லூரிக்குள்ள வகுப்பறையில் கூடிய மாணவர்கள் வந்து காவல்துறை கைது பண்ணுது. அப்ப எந்த அளவுக்கு தாவேக அரசு போராட்டத்தை கொடுக்க நினைக்கிறது பாருங்க. வெறும் பேச்சளவில் தேர்தல் நேரங்களில் நீட்டை எதிர்த்து விட்டு நீட்டுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்கள் மீது வன்முறை தூண்டுது தமிழக அரசு. பாத்தீங்கல்ல, இந்த பிள்ளைங்களை எப்படி நீங்க அலக்கழிச்சீங்க? தெருவுல 4 பொம்பளை பிள்ளைங்க நின்னா போய் கைது பண்ணுங்க, வண்டியில இருங்க, நான் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன், உங்களை நான் ரிமாண்ட் பண்ணிடுவேன், உங்களை அது என்ன மிரட்டல் விட்டாங்க இந்த விஜய் போலீஸ். அது பூரா ஜிரிப்பு போலீஸ். ஆனா வந்து நம்ம பிள்ளைகிட்ட மிரட்டுறது, அவன் அடிச்சு ஓட விட்டுறவன். ரொம்ப நிதானமா சட்டப்படி நின்றுகிட்டு இருக்காங்க பிள்ளைங்க, வண்டியில ஊனு. திருவெற்றியூர் போலீஸ் எல்லாம் ஓவர் சீனை போட்டானுங்க, அப்படியே விஜய் மாதிரியே போட்டாருன்னு வச்சுக்கோங்க. எங்க பார்த்தாலும் நம்ம பிள்ளைங்களை அடிச்சு, டெல்லியில தான் அடிச்சாங்களா, இங்க அடிக்கலையா? நம்ம பிள்ளைங்களை அடிச்சு, அதுவும் திருப்பூர்ல எல்லாம் தோழர் ஒருத்தர் SFI தோழரை தலையில அடிச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அத்தனை அராஜகம் பண்ணீங்க. போய் ஒவ்வொரு நாளும் எழுதி கொடுக்க பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னீங்க. அதை நாமெல்லாம் அடிச்சு பேசி என்ன பர்மிஷன் கொடுக்க மாட்டா அப்படின்னு கேட்ட பிறகு ஒரு ஓரமா பர்மிஷன் கொடுக்குறாங்க ராஜரத்னம் ஸ்டேடியம். இங்க பாலநிலம் பிரச்சனை இல்ல, கட்சி அலுவலகம், ஒருத்தரும் வந்து கேட்க முடியாது. அப்புறம் ராஜரத்னம் ஸ்டேடியத்துல வச்சாங்க. ஏன் இவங்களும் பக்கத்திலே வச்சிடலாம், CPI ஆபீஸ்க்கு பக்கத்திலே நம்ம CPM ஆபீஸும் இருக்கு, அங்கேயும் நடத்தலாம். ஆனா இவங்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. நம்ம பிள்ளைங்க ராஜரத்னம் ஸ்டேடியத்துல நடத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு அதே பிள்ளைங்கிட்ட போய் நின்னீங்கன்னா உங்களை என்ன தாம்பூலம் வச்சு வரவேற்பாங்களா? தட்டி கேட்பாங்க. அதிகாரத்தை கேட்டு 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 பயிற்சி எடுத்த பிள்ளைங்க அவங்க கிட்ட போய் நின்னுகிட்டு நீங்க உட்கார்ந்து நீங்க பேசி ஏமாத்திரலாம்னா ஒருபோதும் நடக்காது. எங்களுக்கு பாடம் சொல்லி தருது எங்க பிள்ளைங்க தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவு அறிவும் வாசிப்பும் இருக்கிற பிள்ளைங்க கிட்ட இவர் போய் உருட்டினோடனே பொடையில போட்டு கிளம்பு போ அப்படின்னு பத்தி விட்டுருக்கானுங்க. தம்பிக்கே இந்த நிலைமையா அப்படின்னு வெளியே வந்திருக்காப்ல, பாவம்.